செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான். சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். இஸ்ரவேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. இஸ்ரவேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 தான் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். பாருங்க, அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்றதை நீங்க இந்த உலகத்துல எப்படி காமிக்க முடியும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு என் மேல அப்படின்றத எப்படி காமிக்க முடியும்னா, இல்லைங்க நான் ஜெபம் பண்றேங்க, அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க மனுஷன் வந்து நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறீங்கள பற்றி அவனுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறங்கிற பற்றி அவனை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு நல்ல பணம் காசெல்லாம் பெரிய இருக்குன்னா அவன் வந்து
கேட்குறான் பாருங்க, வாயை திறந்து அப்படியே பாருங்க அலைகிறான். எப்படி இது கிடச்சிச்சு, எப்படி இது வந்துச்சு, அது ஏன் கிடைக்குது, இப்படி ஏன் கிடைக்குது அப்படின்னு கேட்குறான். ஒரே ஒரு விஷயம் கவனிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும் நம்ம மேலே இருந்துச்சுன்னா உலக மனுஷர்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குன்னு சொன்னால் உலக மக்களே ஆச்சரியப்படுவாங்க. இது எப்படிங்க இவ்வளவு இந்த மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது, எப்படிங்க உங்களுக்கு இந்த மாதிரி பணம் வருதுன்னு ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க. அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதனோடு அவர் வேதனையை கூட்டார். சரி, கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சிட்டாரே, அது கூட கொஞ்சம் வியாதியை கொடுத்துருவான், அது கூட கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருவான், அப்போ தான் இவன் இந்த பணத்தை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்லாம் பாருங்கள் ஆண்டவர் ஒருபோது நினைக்கிறதே இல்லை. ஏன்னா பாருங்கள், அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் வந்துச்சுன்னா பாவம் செஞ்சிருவோம், பணம் வந்துச்சுன்னா நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம், பணம் வந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர் விட்டு பின்னால் ஓடிடுவோம், இப்படிலாம் அநேகர் யோசிக்கிறாங்க. ஆனால் நல்லவனை கவனிய தேவனுடைய பிள்ளைகளே, பணம் வந்துச்சுன்னா இன்னும் கர்த்தருக்கு நன்றியாக இருப்போம், இன்னும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், இன்னும் கர்த்தருடைய நாமத்தை எல்லா இடங்களையும் போய் சொல்லுவோம். நல்லா கவனிங்க, அநேகர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், பணம் மிக மிக அவசியமாக இருக்குது. இன்றைக்கி கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அதே வேளையிலே அநேகர் ஏன் இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கி தரித்திரத்தில் வாழுது, ஏன் அவங்க கையில் பணம் இல்லை, ஏன் பணம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னீங்கன்னா, குறிப்பாக நம்ம கண்டிப்பாக ஆதியாமத்துக்கு போனோம். ஏன்னா மனுஷனை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது அவனை எந்த ஒரு ஒரு பிச்சைக்காரனமாய் அவனை உருவாக்கவே இல்லை. அவனை மாதிரி ஒரு உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லா நிலங்களுக்கு அவன் தான் சொந்தக்காரன், எல்லா விதமான மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கடலில் இருக்கக்கூடிய அவ்வளவு பொருட்களுக்கும் யார் சொந்தக்காரன்னா ஆதாம் தான் சொந்தக்காரன். ஏன்னா ஆண்டவர் ஆதாம்கிட்ட தான் எல்லா விதமான காரியங்களையும் கொடுத்தார். வேதம் அதை சொல்லுது. ஆதியாமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுங்க பாருங்கள். அவன் எவ்வளோ பெரிய ஒரு ஐஸ்வர்ய மனுஷனாக இருந்தான் என்பதை நம்ம வேதத்திலே பார்க்க முடிகிறது. சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதாவது அங்கே ஆதாமை உருவாக்கின பிறகு 26ஆம் வசனத்தில், பின்பு தேவன் நமது சாயலாம் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், நல்லா கவனிங்களேன், சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். நல்லா கவனி, எவ்வளோ பெரிய ஒரு ஆளுகையை தேவன் மனுஷனுக்கு கொடுத்துருக்காருன்னா, சமுத்திரத்தில் இருக்க எல்லா மச்சங்களையும் நீர்வாச்சங்கள் எல்லாமே இவனுடைய தான். அடுத்து சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகள், கோடி கோடியான பறவைகள் இருக்கு, அவ்வளவு பறவை யார் தான்? ஆதாமுடைய தான். அது மட்டும் சொல்கிறாரு பாருங்கள். அவங்க பாருங்கள் மிருக ஜீவன்களையும் பாருங்கள், ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மிருக ஜீவன்களையும் யாருடைய தான்? காட்டில் இருக்கிறது, நாட்டில் இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது எல்லாமே யாருடைய தான் அப்படின்னா ஆதாமுடைய தான். அது மட்டும் இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு அங்கே பாருங்கள், சகல பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். ஊறுற பாருங்க, ஊர்ந்து போது பாருங்க. அந்த மாதிரி மிருகங்கள், அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் கூட இவனுக்கு சொந்தமானதான். எல்லாமே இவனுக்கு கையளிக்கப்பட்டிருந்தது. இவன் தான் முழு உலகத்துக்கு ராஜா, ஆண்டவராகிய பாருங்க, தேவன் ராஜாதி ராஜா. ஆனால் ஆதாம் ஒரு குட்டி ராஜாவாக இந்த உலகத்தினுடைய முழு அதிகாரத்தை உடைய மனுஷனாக இருந்தான். பாருங்க, அடுத்த வசனம் கூட சொல்லுது, தேவன் நமது சாயலாம் நமது ரூபத்தின்படியும் பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, பாருங்க சொல்றாரு, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டுகள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆதாம் மேல ஆசீர்வாதம் இருந்த ஆசீர்வாதம் எல்லாத்தின் மீதும் உனக்கு ஆளுகையை கொடுத்தது அப்படின்னா எல்லாமே இவனுக்கு சொந்தம்னு அர்த்தம். ஆதாம் தேவன் ஒரு ஏழையா, ஒரு தரித்திரமான ஒன்றும் இல்லாத ஒரு ஏழையா உருவாக்கவே இல்லை. ஏன்னா எல்லாத்தின் மேலே இவனுக்கு அதிகாரம் கொடுக்குன்னா எதை வேணாலும் இவன் போய் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை உடையவனாய் பாருங்க ஆதாமை தேவன் உருவாக்கினார். ஆனால் ஆதாம் இவ்வளவு எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான், எல்லாமே இவனுக்கு கீழே தான் இருக்குது. ஆனால் இவன் மட்டும் யாருக்கு சொந்தம்னா ஆண்டவருக்கு சொந்தம், ஆண்டவர் ஆராதிக்கும்படி, ஆண்டவர் கூட உறவாடும்படி. அதனால தான் பாருங்கள், ஆடு மாடு அவ்வளோ திரளான ஆடு மாடுகள் இருந்துச்சு, திரளான பறவைகள் இருந்துச்சு, திரளான நீர்வாழ் ஜந்துகள் இருந்துச்சு.
ஆண்டவர் ஒரு முறை கூட முதல் நாள் உருவாக்கும் போது பேசினார். ஆனால் அடுத்த முறையில் நீங்கள் பாருங்கள், எங்கேயுமே ஆண்டவர் ஆடு மாடோட பேசினார், பறவைகளோட போய் பேசினார், நீர்வார் ஜந்துகளோட பேசிகிட்டு இருந்தார், ஊரும் பிராணிகளை கூப்பிட்டு எல்லாத்தையும் வாங்க ஒரு மீட்டிங் நடக்குன்னு சொன்னார். ஒன்றுமே பார்க்க முடியாது. ஆனால் ஆதாமோடு கூட மட்டும் அனுதினமும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உறவாடினார். தேவன் வந்து எல்லாவற்றையும் மனுஷனுக்கு என்று கொடுத்தார். ஆனால் மனுஷனை மட்டும் தனக்கென்று வைத்தார். அப்போ மனுஷன் எதுக்கு தனக்காக இருக்கணும்? மனுஷன் அவரு சாயலாக அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டவன். அவரை பாருங்க, அவரோடு கூட உறவாடும்படி, அவரை ஆராதிக்கும்படி பாருங்க, அவரோடு கூட ஐக்கியப்படும்படி தேவன் வைத்திருந்தார். வைக்கும்போதே சொன்னாரு, எனக்கு நீ சொந்தம், உனக்கு நான் சொந்தம், வேற யாருக்கும் நீ சொந்தம் இல்லை என்பதை தேவன் அன்னைக்கு சொன்னார். ஆனால் அந்த சொந்தத்தை ஆதாம் இழந்து போனான். இன்னைக்கு அநேக மக்கள் பலவிதமான சொந்த காரியங்கள் இல்லாத ஒரு நிலை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சொந்தமாக இல்லை. அதான் நான் சொல்றேன், தேவன் வந்து ஆதாமை அவருக்கு சொந்தமாக தேவன் வைத்திருந்தார். ஆனால் என்னாச்சு தெரியுமா? ஆதாம் போய் பாவம் செய்தபடினால்தான் அவன் வாழ்க்கையிலே அவன் இருந்த சொந்தமாக இருந்த எல்லாத்தையுமே இழந்து போயிட்டான். இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு சொந்தமாக ஒரு பொருள் வாங்கணும்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா தமக்கு சொந்தமான தேவனை விட்டு மனுஷன் பிரிந்து போனபடினால் அவனுக்கு எதுவுமே சொந்தமில்லாத நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். குறிப்பாக ஆதாமை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லா மரத்தின் கனியை சாப்பிடலாம் இல்லையா? சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அங்கே 2ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறாரு 9ஆம் வசனத்தில், தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலே முளைக்க பண்ணினார். நல்ல கவனிச்சிங்கன்னா, அங்கே எல்லா விதமான விருட்சங்கள் இருக்குது. அங்கே ஜீவ விருட்சம் இருக்குது. பார்வைக்கு பாருங்க, நல்ல அழகாக நல்ல இன்பமாக இருக்கக்கூடிய விருட்சம்லாம் இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? போய் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீ பறிக்க வேண்டாம், நீ சாப்பிட வேணான்னு சொல்கிறார். நீ சாப்பிடாதப்பான்னு சொல்லிட்டார். ஆனால் பிசாசு வந்து ஒரு குழப்பவாதி. எப்போதுமே நல்லா கவனிங்களேன், யாராவது ஒரு ஆள் தப்பாக சொல்லிகிட்டே இருக்கானா அவன் சரியில்லைன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, யாராவது ஒரு ஆளை பற்றி தப்பாக சொல்லிகிட்டே இருக்கிறான், அவன் என்ன பண்ணுறான்னா அவன் தப்பாக மறைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வேலை பார்க்குறான்னு அர்த்தம். பிசாசு ஒரு பெரிய தப்பான ஒரு ஆள். பிசாசு தேவனுக்கு விரோதமான ஒரு காரியங்களை அவன் செய்தான். அவன் வந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பேசினான், பெருமையை பேசினான், கர்த்தர் அவனை தள்ளினார். ஆனால் கடைசி என்னாச்சு? அங்கே ஆண்டவர் அவரை ஆராதிக்கும்படி மனுஷனை உருவாக்குறாரு. இப்போ மனுஷன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ இந்த மரத்தின் கனியை பறித்து சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, நீ எனக்கு சொந்தமானவன். நீ எனக்கு சொந்தமானவன் எதை காமிக்குது? இந்த மரத்தின் கனி நீ பறித்து சாப்பிட வேண்டாம், மற்ற எல்லாத்தையும் நீ பறித்து சாப்பிட்டுக்கோ, ஆனால் இந்த மரத்தின் கனியை பறித்து சாப்பிட வேண்டாம், அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பறித்து சாப்பிட வேணாம்னா. ஆனால் பிசாசு பாருங்கள், ஒரு பெரிய வஞ்சகன். எப்போதுமே பாருங்களேன், இந்த தப்பாக சொல்கிறாள் எப்பயுமே ஒளிஞ்சு தான் நடந்துக்குவான். தப்பாக சொல்கிறாலாம் பாருங்கள், நேர்மையாக வேணா நடக்க சொல்லுங்கள். பொய் சொல்கிறானாவே பாருங்கள், நேராக பேச மாட்டான். ஒரு மனுஷன் முகத்தை நேராக பார்த்து பேச மாட்டான், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். பொய்யை ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறது. ஏன்னா பிசாசு இருக்கிறானே, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இங்கே நல்ல கவனிங்களேன், தேவனாய் இங்கே வந்து 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நல்ல கவனிங்க. 3ஆம் அதிகாரம் அங்கே 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் என்ன செய்தான்? புசித்தான். திடீர்னு இந்த அம்மா போய் புசிக்கலை. நல்ல கவனிங்க, ஒரு தப்பான காரியத்தை திரும்ப 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 ஒரு ஆண்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தப்பான காரியங்களோட உங்களுக்கு சரியாக தெரியும். நல்லா நீங்கள் கவனிங்களேன். எங்க பாருங்கள், இந்த 6ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்போ அவள் சாப்பிட்றதுக்கு முன்னால் 5 வசனங்களை பிசாசு வந்து பேசுது. 2 பேருக்கு ஒரு பெரிய கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் நடக்குது. என்ன உரையாடல் பாருங்க? தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல விருட்சங்களை பார்க்கிலும் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. என்ன தெரியுமா தந்திரம்? கர்த்தரை குறித்து தவறான ஒரு விதையை போடணும், அதான் அவனுடைய தந்திரம். நல்ல கவனிங்க, அடுத்து பாருங்களேன். அவனுடைய பாருங்க, தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. நல்ல கவனிங்க, பிசாசு வந்து கேட்குது, நீ அந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு கேட்குது. இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? பிசாசை இந்த கேள்வியை கேட்கறது நீ யார்? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆதாம் ஏவாள் தனியா இருக்கிறா. இவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரே வார்த்தை சொல்லியிருக்கணும், பிசாசே நீ யாரு என்கிட்ட வந்து பேசுறதுக்கு? நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார், அவர் என் தகப்பன்,
அவர் என் சிருஷ்டிகர், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறது காரணம் என் தேவன் என்ற அந்த அறிவோடு பேசியிருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டா தெரியுமா? அங்கே பாருங்களேன், அந்த ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்துள்ள என்னது விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். தொடக்கூடாது சொன்னார் ஆண்டவரே? சொல்லவே இல்லைங்க. சொல்லாதவன் எக்ஸ்டெண்ட் பண்றா. நல்ல கவனிங்க, எப்போதுமே பொய் வந்து எப்படி இருக்குன்னா, 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ நல்ல கவனிச்சு நீங்க, அப்போ அந்த ஒரு பொய்யை பிசாசு வந்து கொண்டு வர்றதுக்கு தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக்க பார்க்குறான். தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக்க பார்க்குறான் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ சத்தியம் எது அப்படின்னு அவர் சொல்றாரு, பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அதுதான் சத்தியம். ஆனால் பிசாசு சொல்றான், இந்த அம்மா சொல்லுது அதை தொடக்கூட வேணாம்னு சொல்லிட்டாரு. அவன் பார்த்தான், சத்தியம் உங்கள்கிட்ட இல்லை, இப்போ உன்னை காலி பண்ணுறாங்க, எனக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. உனக்கு சத்தியம் இல்லை, உனக்குள்ள வசனம் இல்லை, அவர் சொல்கிற வார்த்தையை நீ வந்து கேட்க மாட்டேற, உனக்கு நல்லா தெரியுது. அப்போ நீ என்ன பண்ணணும் பாருங்க, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சொல்கிறான் பாருங்க, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கருதி சொல்கிறேன். அப்போ பாருங்க 4ஆம் வசனத்தில், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. கர்த்தர் சொல்றாரு. ஆதியாமம் 2:15 பாருங்க, அங்கே 17 சொல்லும்போது பாருங்க, நான் வாசிக்கிறேன். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே என்னது சாகவே சாவாய் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு. பிசாசு சொல்றான் நீ சாக மாட்டேன்றான். ஏன்னா பிசாசுக்கு தெரியுது, இந்த அம்மாவை ஏமாத்திட்டா முழு உலகத்தையும் தரித்திரத்தில் சாபத்தில் தள்ளி விட்டுலாம், இந்த அம்மாவுடைய குடும்பத்தை அழிச்சு போட்டலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணிட்டான். அப்போ உடனே அவன் என்ன பண்றான் பாருங்களேன், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமையை அறிந்து என்னது தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றான். பாருங்க என்ன சொல்றான், நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரோட பெரிய ஆள் ஆயிருவீங்க, தேவர்களோ போல ஆயிருவீங்கன்ற மாதிரி அவன் ஒரு பொய்யை சொல்றான். ஆனா நல்லா நீங்க கவனிங்க, அவங்க வந்து ஏற்கனவே தேவதூதர்களோட மேலான இடத்துல இருக்கிறாங்க. தேவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரெண்டாவது மனுஷன் செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்லாம் யார் இருக்குது? தேவதூதன் இருக்கிறான். இவன் மேலே இருக்கிறான். ஆனால் பிசாசு பொய் சொல்கிறான், நீ வந்து தேவர்களை போல இருப்பேன்னு சொல்லி அவருக்கு தெரியும், உன் மேலே அவருக்கு ஏதோ ஒரு பொறாமை. பாருங்க பிசாசு வந்து பாருங்க ஒரு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு யார் மேலேயும் பொறாமப்படணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஆதாம் மேலே போய் இவரை பொறாமப்படுவாரா? இவரே உருவாக்கி இவரே எல்லாத்தையும் ஆண்டுகொள்னு சொல்லிட்டு இவரே ஆசீர்வதிச்சுட்டு மேலே அவன் பொறாமப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பிசாசு ஒரு பொய்யன், அந்த பொய்யை ரொம்ப தந்திரமாக விதைக்கிறான். அப்போ நான் சொன்னேன் தேவனுடைய பிள்ளைங்க பாருங்க, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. நல்லா கவனிச்சிங்களா? இப்போ பிசாசு கூட பேசுனால வந்த விளைவு என்னன்னு பார்த்தீங்களா? அங்கே என்ன நடக்குது? அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் என்ன செய்தாங்க? புசித்தான். நல்ல கவனிங்க, பிசாசு கூட பேசினால வந்த என்ன அப்படின்னா விளைவு என்னன்னா, போய் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தை போய் செஞ்சுட்டான். செஞ்சு கடைசி அவன் மட்டும் இல்லாமல் முழு மனுக்குலமும் இன்னைக்கு தரித்திரத்தில் வாழ்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஏவாள் போய் அந்த பிசாசு கூட பண்ணின உறவாடுதலுக்கு தான் காரணமே தவிர வேற எந்த காரணமே கிடையாது. மனதை கெடுத்துட்டான், குப்பையாக்கிட்டான் பிசாசு. ஆண்டவரை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை உண்டாக்கிட்டான். பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் பாருங்க நல்லா கவனிங்களேன், அவ பறிச்சு சாப்பிட்டது அவன் மட்டும் இல்லாமல் யாருக்கும் கொடுத்துட்டா? புருஷனுக்கும் கொடுத்துட்டா. புருஷனும் வாங்கி சாப்பிட்டான். சில தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நாட்களில் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவியாக இருக்கீங்க, சில விஷயங்கள் வருதுன்னு சொல்லி 10 தடவை யோசிக்கணும். ஒருவேளை மனைவி சொல்லியிருக்கலாம், இல்லை கணவன் சொல்லியிருக்கலாம், இல்லை பிள்ளைகளே சொல்லியிருக்கலாம். சொல்லும்போது ஒரு காரியத்தை செய்யறது, இதை நம்மளால் செய்ய முடியுமா, இதனால் செய்யக்கூடிய வந்தால் இதனுடைய பலன் என்ன, எதிர்காலம் எப்படி ஆயிரும்? ஒரு தடவைக்கு 10 தடவை 100 தடவை கூட யோசிக்கணும். நம்ம மாட்டுக்கு கண்ண மூடிட்டு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான் சொல்லி செஞ்சுட்டு எதிர்காலத்திலே அநேக மக்கள் அழிவதை நம்ம பார்க்கிறோம். உண்மையிலுங்க கடவுளுடைய சித்தம் திட்டங்களை விட்டுட்டு மக்கள் போகும்போது அதனுடைய பலாபலனை மக்கள் வந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க பெற்று கஷ்டப்படுற நம்ம பார்க்குறோம். ஆதாம் ஏவாளும் அப்படித்தான். கர்த்தர் வந்து கடைசி பாருங்க, ஏவாள் வந்து பாவம் செஞ்ச மாதிரி சொல்லல. யார் பாவம் செஞ்ச மாதிரி சொல்கிறார் ஆண்டவரே? இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்தில் வந்துச்சு. ஏங்க இந்த ஏவாளை விட்டுட்டாரு? அவர் சொல்றாரு,
ஏவாள் பேச்சை கேட்ட முட்டாளே அப்படின்றாரு அவர். முட்டாள்தனம் பண்ணிட்ட நீ. உங்கள்கிட்ட சொன்னேன்னா இந்த மரத்தின் கனியை புசிக்க வேணான்னு சொல்லி நீ போய் பறித்து சாப்பிட்ட. அவள் கொடுத்தா இருக்கவும் நீ ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். ஏன்ப்பா ஏன் நீ போய் ஆண்டவர் பறித்து வேணான்னு சொன்ன போய் நீ சாப்பிட கொடுத்தன. என்ன ஒரு விஷயம்னா, ஆதாம் அந்த ஏவாள் செய்த தப்புக்கு தன்னை ஒத்து போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான். சில நேரங்களில் அநேக மனைவிமார்கள் அநேக புருஷர்கள் தப்பான ஐடியா கொடுக்கும்போது அதை கொஞ்சம் கூட கடவுளுடைய வசனத்துக்கு ஒத்து பார்க்காமல் எதிர்காலத்தை மக்கள் ஸ்பாயில் பண்றாங்க, அழித்துக் கொள்கிறார்கள். நான் சொல்றேங்க, ஒரு தடவை 2 தடவை பல முறைகள் சிந்திக்கிறேங்க, பல முறைகள் சிந்திக்கிற தேவனுடைய பிள்ளையில ஒரு காரியத்தை நம்ம எடுக்கிறோம்னா திரும்ப திரும்ப யோசிக்கணும். இதை நம்மளால செய்ய முடியுமா, பாருங்க இதை செய்ய முடியுமா அப்படின்னு பல முறையில் யோசிக்கணும். சில நேரங்களில் பிசாசு ஏமாற்றக்கூடிய ஒரு மஞ்சகனா இருக்கிறான் பிசாசு. யாராவது ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரன் நண்பர்கள் அவன் இவன் மூலமா வந்து நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு சில தவறான ஆலோசனைகளை பிசாசு கொடுக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக தேவ சமூகத்தில் இருந்து உட்கார்ந்து ஜெபித்து, ஆண்டவரே நம்முடைய பரிபூரண தேவ சித்தம் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், என் மனைவி வாழ்க்கையில், என் குடும்பம், என் கணவனுடைய வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி நல்ல யோசித்து நிதானித்து அதை நீங்கள் செய்யும்போது எதிர்காலங்கள் லாபமாக அமையும். இல்லைன்னா அதனுடைய பலாபலன் ஏவாள மாதிரி தான், ஆதாம மாதிரி தான். கடைசி 2 பேர் என்ன நிலைமை ஆச்சு அவங்களுக்கு? அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. இது இன்னைக்கு தான் பாயிண்ட், நம்ம பாயிண்ட் இதெல்லாம் பேச போகிறோம், பிரசங்கம் இதுதான் பிரசங்கமே. என்னன்னா அவர்கள் 2 பேரும் அது வரைக்கும் கர்த்தரை குறித்து இன்னார் என்று அறிந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் மேல் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல எண்ணம், உயர்ந்த எண்ணம். ஆனால் என்னைக்கு இந்த மரத்தின் கனியை பறித்து சாப்பிட்டானோ இவனுக்கு தேவையில்லாத ஒரு அறிவு வந்துருச்சு. தேவையான அறிவு எது? கர்த்தரை குறித்த அறிவு. கர்த்தர் கூட டெய்லி ஒவ்வொரு நாள்லையும் போய் நல்லா பேசணும், அவர் கூட உறவாடினா போதும், அவர் இன்னார் என்று அறிகிற அறிவை அவன் பெற்றுக்கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நாள்லையும் பகலின் குளிர்ச்சியான வேலையை போகும்போது அவன் கர்த்தர் இன்னார் என்ற அறிவை பெற்றுக்கொண்டே இருந்தான். ஆனால் என்னைக்கு அந்த மரத்தின் கனியை பறித்து சாப்பிட்டானோ அவனுக்கு தேவையில்லாத ஒரு அறிவு வந்துச்சு. என்ன அறிவு தெரியுமா? அங்கே பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, பாருங்க அங்கே சொல்லும்போது 7ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. இந்த அறிவு ஆண்டவராக கொடுத்தாரு. இந்த அறிவு ஆண்டவர் கொடுக்கலங்க. யார் கொடுத்தது தெரியுமா அந்த அறிவை? அந்த பாவம் செய்தனால வந்த பலன். என்ன சொல்ல போனா பிசாசு தான் அந்த அறிவை கொடுத்தான்னு கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா அது வரைக்கும் இவங்க நிர்வாணியாக தான் இருந்தாங்க. அது வரைக்கும் இவங்க தங்களை நிர்வாணிகள் என்று ஒரு நாள் கூட அவங்க நினைச்சு பார்த்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்கள சுற்றிலும் தேவனுடைய மகிமை, ஒரு ஃபுல் க்ளோரி அவங்கள சுற்றிலும் முழுவதுமாக மூடிக்கொண்டிருந்தது. அதனால ஆதாம் ஏவாளுக்கு தாங்கள் நிர்வாணிகள் என்ற எந்த ஒரு சின்ன அளவு ஒரு துளியளவு கூட அவங்களுக்கு என்ன கிடையாது, அந்த மாதிரி ஒரு அறிவே இல்லை. ஆனால் எப்போ இந்த மரத்தின் கனியை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பறித்து சாப்பிட்டாங்களோ அப்பயே அவங்களுக்கு ஒன்று வந்துச்சு பாருங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் கண்ணு திறந்துச்சு, கண்ணு மாமிசமாயிருச்சு. அடுத்து கவனிங்க, அவருடைய கண்கள் பாருங்க திறக்கப்பட்ட, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. அடுத்து ஃபீலிங், உணர்ச்சி வேலை செய்ய ஆரம்பிக்குது. என்ன உணர்ச்சி வேலை செய்ய தெரியுமா? அவன் முதல் முறையாக உணர்றான். என்ன உணர்றான்னா தான் நிர்வாணின்னு உணர்றான். ஐம்புலன்கள் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஐம்புலன் அறிவு. என்ன அறிவு தெரியுமா? கண்ணு, காது, நாக்கு, மூக்கு. நான் நினைக்கிறேன் ஆதாம் சொல்லியிருப்பா, ஐயா நீ நிர்வாணியா இருக்கிற. இவன் ஆதாம் சொல்லியிருப்பான், ஐயோ நீ நிர்வாணியா இருக்கிற. மாற்றி மாற்றி ஒருவருக்கு ஒருவர் ஐம்புலன் அறிவினாலே அவர்கள் நடத்தப்படுகிற பார்க்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்திலே உலாவுகிற அங்கே பாருங்க, அவர்கள் அந்த அறிந்து அத்தி பாருங்க, அந்த சொல்லப்பட்டிருக்க 7ஆம் வசனத்தில் பாருங்க, என்று அறிந்து அத்தியிலே தைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். என்ன பண்றாங்க? அந்த உணர்வு, ஐம்புலன் அறிவு, கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, இந்த 5 சென்சஸ் தொடுதல். இது வந்து அவனுக்கு என்ன படிச்சு நிர்வாணின்னு சொன்னோன்னே உடனே 2 பேரும் போய் அத்தியில எடுத்துட்டு வர்றான். எடுத்துட்டு வந்து தைக்கிறான், வேகமா தைச்சு போட்டுக்கிறான். போட்டால் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அது கொஞ்சம் அவங்கள நிர்வாணிகளாக காமிக்குது. இன்னைக்கு அநேக மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு தப்பை பண்ணிட்டு அதுக்கு இவங்களே ஒரு சொல்யூஷன் தேடுறது. இவங்களே அதை எப்படி மறைக்கலாம், இதை எப்படி சரி பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு சில ஆலோசனைகளை கேட்கும்போது அந்த சொல்யூஷன் வேஸ்ட்டாக போயிடுது. அந்த மறைவு கொஞ்ச காலத்தில் தான் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த அத்திரையில் எல்லாம் காய்ந்து எல்லாம் கொஞ்ச நேரத்தில் நொறுங்கி ஒன்றுலாம் போச்சு. திரும்ப நிர்வாணி தான், திரும்ப நிர்வாணிங்க. கடைசி பாருங்க வந்து இப்போ நிர்வாணின்னு ஒன்று ஆண்டவரை வந்துட்டார் கரெக்டாக டைமில். நான் நினைக்கிறேன் காலையில் போட்டுருந்துருப்பான் தச்சு.
சாயங்காலம் மத்தியானம் ஆக ஆக பூரா எல்லாம் உடஞ்சி போகுது, வெயிலில் காஞ்சி போய் எல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவராக இயேசு பகலின் குளிர்ச்ச சாயங்கால வேலையில் வர்றாரு அவனை பார்க்கறதுக்கு. பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் பாருங்க, அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ள என்ன செய்தார்கள்? ஒளித்து கொண்டார்கள். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவராய் தேவன் வருகிறார்னு சொல்லி கேட்ட உடனே அவரை தேடி ஓடி போய் பார்க்க வேண்டிய ஆட்கள் இப்போ அவரை கொண்டு போய் மரத்தில் போய் ஒழிச்சுக்கிறாங்க. அவங்களே ஐயோ வந்துட்டாரே ஆண்டவர், நம்மளை நிர்வாணின்னு பார்த்துருவாரே. ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன கேள்வி கேட்கிறார் பாருங்களேன். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான். சொல்றான், நான் நிர்வாணின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவரே. கர்த்தர் பாருங்க அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? எப்படி கேள்வி கேட்கிறார் பார்த்தீங்களா? நீ நிர்வாணி, நீ பாவம் செஞ்சேன்னு சொல்லி உனக்கு யார் இப்படி சொன்னது? நீ நிர்வாணின்னு சொன்னது யாருன்னு கேட்கிறாரு. யார் பாருங்க அவன் சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, உனக்கு அறிவித்தவன் யார்? யார் பாருங்க, யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு, நல்ல கவனிங்க எப்படி கேள்வி கேட்கிறார் பாருங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். சொல்றாரு, யார் உன்னை புசிக்க வேண்டாம் என்று விளக்கின விருட்சத்தின்கனியை புசித்தாயோ? சொல்றாரு பாருங்க பாருங்க சொல்றாரு, நீ 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 நான் சொன்ன காரியத்தை விட்டுட்டு சொல்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டியப்பா. என்ன பண்ண? நான் புசிக்க கூடாதுன்னு சொன்னதை போய் அந்த மரத்தின் கனியை நீ என்ன பண்ண? விருட்சத்தின் கனியை புசித்தாயோண்டா. அதற்கு அவன் சொல்றான் பாருங்க, அதற்கு ஆதாம், என் உடனே கூட இருக்கும்படி தேவரீர் தந்த என்னது ஸ்திரியானவளே அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று பழிய பொஞ்சாதி மேலே போடுறான். சில ஆளுகளுக்கு தப்பு பண்ணிட்டு எல்லாமே என் பொஞ்சாதி தாங்க காரணன்றது. சில ஆளுக்கு தப்பு பண்ணிட்டு பாருங்க என்ன பண்ணுறது, என் புருஷன் தாங்க காரணம். சில ஆளுக்கு பாருங்க என்ன பண்ண, பிள்ளை தாங்க காரணம். நல்லா கவனிங்க, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ். ரொம்ப கவனமாக இருங்க. எந்த ஒரு தவறான காரியம் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக செய்யணும். பிசாசு சொல்கிற காரியங்களை, மாமிசமாக சொல்கிற காரியங்களை ஒரு நாளும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்க. என்னைக்கு ஆதாம் அப்படி செய்தானோ அவன் வாழ்க்கையிலே என்னாச்சு தெரியுமா? ஐம்புலன்களை நடக்க ஆரம்பிச்சிச்சு. கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, தொடுதல், இந்த 5 சென்சஸ் இவன் வந்து இந்த ஐம்புலன்களாம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ கண் என்ன சொல்லுது, காது என்ன சொல்லுது, மூக்கு என்ன சொல்லுது, நாக்கு என்ன சொல்லுது, இந்த ஃபீலிங்ஸ், இந்த தொடுதல் என்ன சொல்லுது, இப்படி தான் மனுஷன் நடந்துட்டு இருக்கிறான். அதனால தான் இவன் வாழ்க்கையிலே பலவிதமான தருத்திரங்கள், சாபங்கள், வியாதிகள் உலகம் முழுவதும் மனுஷன் அவனை ஆண்டு கொண்டு இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவராக இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுக்கிறோம். பாவத்தில் விழுந்துட்டு ஆதாம். கடைசி வேதம் சொல்லுது, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் ஒரு தோல் உடைய உண்டாக்குறார். எந்த பாவமே செய்யாத, பாவமே அதுக்கு தெரியாது, ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த ரத்தம் வடிய வடிய போட்டு விடுறாரு. இதுதான் உனக்கு பெர்மனன்ட், போட்டுக்கோ அப்படின்னு. ஏன்னா அத்தி இலைகள் மனுஷனுடைய அறிவினால் வரக்கூடிய எந்த ஒரு மறைவும் எந்த ஒரு முன்னேற்றமும் தோல்விதான். ஆனால் தேவனை குறித்து அறிகிற அறிவு என்னங்கிறனா வெற்றிக்கு நேராய் நம்மளை வழி நடத்துகிறது. பார்த்தீங்கன்னா கர்த்தர் உடனே சொல்றாரு, இந்த தோலுடைய மாட்டிக்கன்னு சொன்னால் மாட்டிட்டான். மாட்டினா இப்போ 2 பேருக்கும் நிர்வாணம் மறைக்கப்பட்டுச்சு. கடைசி அங்கே ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. தற்காலிகமான அவனுடைய பாவம் மூடப்படுது, தற்காலிகமாக அவனுடைய சரீரத்தினுடைய அந்த நிர்வாணம் மூடப்படுது. ஆனால் நிரந்தரமாக மூடக்கூடிய ஒரு காலத்தை தேவன் நிர்ணயித்திருந்தார். ஆதியாகமம் 3:17 சொல்கிறார், ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார், அவர் என்னது, அவன் குதிங்காலை நசுக்குவான் சொல்லி ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வந்து பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் தரித்திரத்தையும் சாத்தானையும் ஜெயித்து மனுக்குலத்துக்கு ஒரு நித்தியமான மீட்பை உண்டாக்குவார் என்பதை அங்கே தேவன் அறிவிக்கிறார். அறிவித்த உடனே இப்போ என்ன ஆயிருது, ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வருகிறார். வந்து அவர் என்ன பண்ணுறாருங்க, ஊழியத்தை செய்கிறார். அப்படி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த காலங்களிலே அவர் வந்து அவரை குறித்த ஒரு அறிவு மனுக்குலத்துக்கு வேணும்னு சொல்கிறார். பாருங்க, இதை பற்றி 1 கொரிந்தியர் எடுங்க, அங்கே எடுங்க 1 கொரிந்தியர். இதுவரைக்கும் ஆதாம் வந்து புலன் அறிவிலே, ஐம்புலன் அறிவிலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்போ பாருங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். என்ன சொல்றான் அப்போஸ்தலனாகிய பவுல்னா, நாங்களோ ரட்சிக்கப்பட்ட நாங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வந்து உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தின் ஆவி என்ன உலகத்தின் ஆவி அப்படின்னா இந்த ஐம்புலன் ஆவி தான். கண்ணு, நாக்கு, பாருங்க, கண்ணு, காது, நாக்கு, மூக்கு சொல்றத நாங்கள் கேட்காம அவன் சொல்றான்,
என்ன சொல்றான் பாருங்களேன், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, தேவனால் எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அவைகளை நாங்கள் அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனிடத்துல என்ன ஆவி இருக்கிறோம் அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த ஆவி யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியை பெற்றிருக்கிறபடினாலே பாருங்க அடுத்த வசனம் சொல்லுது, அவைகள் பாருங்க அவைகளை நாங்கள் மனுஷஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களுடைய என்ன சம்பந்தப்படுத்தி காமிக்கிறோம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட என்ன பண்ணுறோம்? சம்பந்தம் வரி காமிக்கிறன்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்கள் மனுஷ ஞானத்தினால பேசல, தேவ ஞானத்தினால, பரிசுத்த ஞானம் குடிக்கக்கூடிய அந்த ஞானத்தினால, அந்த அறிவினால நாங்கள் பேசுகிறோம். அப்போ அந்த அறிவினால என்ன ஆகுனா பாருங்க, ஆதாமுக்கு தேவன் கொடுத்திருந்த எல்லா வெளிப்பாட்டினுடைய அறிவையும் அவன் என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்ச பிறகு இழந்து போயிட்டான். அதனாலே அவன் அவன் என்ன செஞ்சாலும் அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ அவன் என்ன செஞ்சாலும் புறம் தப்பாகவே போகுது. ஆனாலும் அவன் பாவம் செய்த உடனே என்னாச்சு? அவனால் பாருங்க, பாவம் செஞ்ச உடனேயே இந்த உலக அறிவில் அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். உலக அறிவு ஆதாமுக்குள்ள வந்துருச்சு. ஐம்புலன் அறிவு, கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, தொடுதல், இதனால இன்னைக்கு நடத்தப்படுறான் பாருங்க மனுஷன். எதுனாலும் சரி இதெல்லாம் போகிறான். அப்போ நம்ம இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகி நம்ம ஒருவரும் இந்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க சொல்லப்படுது, எடுங்க சீக்கிரம் சில வசனங்களுக்கு. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த உடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் என்னை யாருன்னு கேட்குறீங்க, யார் என்று சொல்லுகிறீர்கள்னு கேட்குறாரு. எடுங்க மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், அங்கே 13ஆம் வசனத்திலேருந்து நம்ம ஏற்கனவே கூட வாசித்திருக்கோம். நம்ம திரும்ப எங்கே போகலாம், ஏன்னா அது ரொம்ப ஒரு அருமையான சப்ஜெக்டு. 16 13ஆம் வசனத்திலிருந்து அங்கே வாசிக்கும் போது பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசையில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். என்ன சொல்கிறான்? இயேசு கேட்குறாரு, எப்பா என்னையெல்லாம் இந்த மக்கள்லாம் யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி கூட நம்ம ஊரில் சொல்கிறாங்க, இந்த புத்தர் இருக்காருங்க, இயேசு இருக்காருங்க, அப்புறம் காந்தி இருக்காருங்க. ஏன்னா இவங்களை 2 பேரோட சேர்ந்து இவரை சேர்த்து விட்டாங்க பாருங்க. அப்போ இவர் அவங்கள மாதிரி கிடையாது. அவங்கெல்லாம் மனுஷர்கள். அவங்க ஏதோ ஒரு இதில் பிறந்து அவ்வளோதான் இறந்து போயிட்டாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய வாழ்க்கை. ஏதோ ஒரு சில காரியங்களை செஞ்சுருக்காங்க இல்லையா? ஆனால் ஆண்டவராய் இயேசுவை அவர்களோடு போய் இணைக்கின்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு காரியத்தை இங்கே மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் நல்லது செய்கிறாரு, அந்த மலை பிரசங்கத்தெல்லாம் செஞ்சுருக்கிறாரு, அதனால் இவர் அவங்கள மாதிரி தான் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவங்க சொல்கிறாங்க, அதற்கு உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், பாருங்கள் சொல்கிறாங்க, யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், அடுத்து பாருங்கள், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும் அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுறான் சொல்கிறான் பாருங்க. நீர் யோவான் ஸ்நானனோ அல்லது எலியாவோ அல்லது எரேமியாவோ, இவங்கெல்லாம் யார் தெரியுமா உங்களுக்கு? பயங்கரமான ஆளுங்க. அப்படி தான் சொல்லணும். இந்த ஆளுகளை எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சிலருமை யோவான் ஸ்நானன் என்றும், சிலருமை எலியா என்றும், வேறு சிலர் என்ன இது யார் எரேமியா என்றும் அல்லது நீ தீர்க்கதரிசியிலே யாரோ ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் அப்படின்னாரு. கர்த்தர் சொன்னாரு, அவனெல்லாம் நான் தான் அனுப்புனேன். ஆனால் அவன் நான் கிடையாது, அவனமாய் நான் இல்லைப்பா. நான் யாருன்னு அவன் சொல்கிற விட்டுரு போனியா. நீ என்ன யாருன்னு சொல்கிற? என் கூட தான் நீ இருக்கிற இந்த 3.5 வருஷமா. சீசரில் பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க? இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் இயேசுவை யாருன்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, அப்போஸ்தலர் சபைக்கு போகிறேங்க, எதை இயேசுனார் நாங்கள் போகலைன்னு ஆசீர்வதிக்கிறாரு, கொஞ்சம் பணம் கிடைக்குது, அதுக்கு மேலே ஒன்றும் தெரியல எனக்கு அவரை பற்றி. அப்படி சொன்னீங்க நான் தப்புன்னு அர்த்தம். நீ என்ன சொல்லணும்னா, உங்கள்ட்ட யாராவது கேட்குறாங்கன்னா அவர் எப்படி என்ன சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசு ஆண்டவருங்க, இயேசு ஆண்டவர். அவன் சொல்கிறான், அவன் உடனே பாருங்க, ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்ன யாருன்னு சொல்கிறான்னு கேட்குறாரு. நீ தானே என் கூட இருக்க, நீ தானே என் கூட படுத்திருக்க, நீ தானே என் கூட சாப்பிட்ற, நீ தானே என் கூட ஊழியத்துக்கு வர்ற, நீ யாருன்னு சொல்கிறப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவனெல்லாம் விட்டுரு, உலகத்தில் இருக்கிறவன் பூரா ஐம்புலனில் நடத்தப்படுறான். அவனுக்கு கண்ணு, காது, நாக்கு, மூக்கு சொல்கிறத அவன் கேட்டுட்டு இருக்கிறான். ஆனால் நீ யாரு, ஏன் கூட இருக்கிற, நீ என்ன யாருன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாருங்க, அதற்கு பாருங்க அப்பொழுது 15ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்ட்டான். ஒரே அடி சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து
அப்படி நான் பாருங்க. சொன்ன உடனே ஏன் சொல்றாரு, இயேசுவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். ஆதாம் கூட எப்படி அன்னைக்கு தேவன் அந்த பகலின் குளிர்ச்சியான தேவன் உறவாடினார் இல்லையா, அதே மாதிரி அங்க தேவனை குறித்த ஒரு அறிவை அவன் பெற்றுக்கொண்டே இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு அறிவை மீண்டுமாக தேவன் ஒரு படிக்காத ஏழை மீனவனுக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அறிந்து கொண்டான். ஐம்புலன் அறிவு, இந்த கண்ணு காது நாக்கு மூக்கு இதெல்லாம் அந்த தொடுதெல்லாம் சொல்ல முடியாத ஒன்றை அந்த ஆவிக்குரிய அறிவு உனக்கு கொடுத்துச்சு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொல்லிட்டான். சொன்ன உடனே சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. என்ன சொல்றாரு, இந்த கல்லின் மேல். எந்த கல்லு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன பாத்தியா, அது ஒரு பெரிய வெளிப்படுத்தல் அறிவு. இன்னைக்கு நம்மலாம் இங்கே உட்காந்துருக்குறாங்க, உலகத்தில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறான் என்னமா தெரியுது. அவன்கிட்ட நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்னால் அவன் சொல்கிறான், என்னங்க அவரை போய் ஆண்டவர் சொல்கிறீங்கன்றான். ஆனால் நான் சொல்கிறேங்க, அவ்வளவு படித்த மக்களுக்கு இல்லாத அறிவு எனக்கும் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். என்ன அறிவு தெரியுமா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் ஆண்டவர், அவர் என் ஆண்டவர். அதனால தான் நீங்கள் நான் இவ்வளவு நல்லா இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் பாவத்தை மன்னிச்சார், வியாதியை சுகமாக்கிறாரு, தருத்திரத்தை என்னை வாழ்க்கையை விட்டு அகற்றி போட்டிருக்கிறார். அந்த அறிவு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே வந்திருக்குது இல்லையா? அந்த அதனால தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு நம்ம என்றைக்குமே நன்றியாக இருக்கணும். என்ன நன்றினா, அநேக படித்தவர்களுக்கு, அநேக ஞானிகளுக்கு தெரியாத விஷயத்தை கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தினார். நம்மளை அன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும்படி நமக்கு உதவி செய்தார். பார்த்தீங்கன்னா, அது மாபெரும் அற்புதம் பாருங்க. அப்போ சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. அப்ப இந்த கர்த்தரை குறித்த இன்னார் என்ற அறிகிற அறிவு இருக்குமானால் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் எது தெரியுமா? பிசாசும் அவனுடைய கிரிகளும் தான். அவனுடைய பாதாளத்தின் வாசல் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் பாவம், சாவம், வியாதி, தரித்திரம், அகால மரணங்கள், பலவிதமான அழிவின் சக்திகள் தான் இந்த பாதாளத்தின் பாருங்க வாசல். அவர் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல் அதை என்னது மேற்கொள்வதில்லை. ஏன்னா கர்த்தரை குறித்த அறிவு உனக்குள்ள வரும்போது இவைகளை ஒரு நாள் உன்னை மேற்கொள்ள முடியாது, அவைகள் எல்லாத்தையும் நீ மேற்கொண்டலாம். பாருங்க, இந்த வெளிச்சம் வந்த உடனே பாருங்க, படிக்காத ஒரு ஏழை, ஒரு சாதாரண மீனவன் என்ன பண்றான் பாருங்க, அந்த ஊரில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றான். முதல்ல 3000 பேர், அடுத்து 5000 பேர் ரட்சிக்கப்படுறான். சொல்றாங்க, சரித்திரம் சொல்றாங்க, அவன் நடத்தின அந்த சர்ச்சில் கிட்டத்தட்ட சொல்றாங்க 50,000 to 1,00,000 பேர் சர்ச்சில் இருந்தாங்களாம். அவ்வளவு விசுவாசிகள். ஏன்னா பாருங்க, ஒண்ணுமே படிக்காத ஒரு மனுஷன், அவனை கொண்டு கடவுள் ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றினார். நான் சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கூட கர்த்தர் இன்னார் என்ற அறிகிற அறிவு நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்குமேயானால் இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாருங்க பொருளாதாரங்களே ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். செழிப்பை இன்னைக்கு அநேகர் செழிப்பு அவங்க வாழ்க்கையில் ஏன் இல்லைன்னா, கர்த்தரை ஒரு தரித்திர தெய்வமாக பார்க்குறான், தரித்திர ஒரு ஒன்றும் இல்லாததாக பார்க்குறான். அவ்வளவு எப்படி இது நடக்கும், எது இந்த மாதிரி செய்ய முடியும், எப்படி இதெல்லாம் கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு யோசிக்கிறான். நம்முடைய இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேகர் நினைக்கிறான், இந்த இயேசுநாதர் ஏதோ ஒரு பண்டாரம் பரிசு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறான். கர்த்தரை மாதிரி இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள தெய்வன் யாருமே கிடையாதுங்க. உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ பெரிய ஒரு ஐஸ்வர்ய சமணர் அவர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அவர் தான். இந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்துருமையானால் நான் சொல்கிறேன், ஒரு நாள் நம்ம ஏழை இருக்கவே மாட்டோம், கண்டிப்பாக இருக்க மாட்டோங்க. பெரிய வெற்றியை நாம் பெற்றுக்கொள்வோம், பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்வோம். எனக்கு இந்த மாதிரி அறிவு இருக்கிறனால தான் ஒரு நாள் என்ற ஒரு ஆள் கேட்டார், ஒரு பாஸ்ட் பாருங்க, ஐயா ஏசி போடலாமாங்க ஐயா, ஏசி போடுறது சரியா தப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஏசி போடலாம் அப்படின்னு. எப்படி சொல்றீங்க அப்படின்னாரு. பைபிள் எது இருக்கு, ஆதாரம் இருக்கு கண்டிப்பா. ஏன்னா ஏசியை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும் தெரியுமா? ஏசியை கண்டுபிடிச்சது அதனால தான். அவர் தான் இந்த உலக போரில் இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சால் யாருன்னா அவர் தான். பாருங்க, அநேகருக்கு இந்த ஏன்னா பைபிள்ல இருந்து படிக்கிறாங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 30 லட்சம் மக்கள் 40 ஆண்டுகள் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே பாருங்க. இப்போ இது நல்ல வெயில் அடிக்குது, வனாந்திரங்க, பயங்கரமான வனாந்திரத்தில் 100 டிகிரிக்கு மேலே போயிடும், அவ்வளவு பயங்கரமான ஹீட் இருக்கும். ஆனால் கர்த்தர் பாருங்க என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? பயங்கரமான வெப்பம் நிறைந்த அந்த வனாந்தரத்தில் பகலில் நேரங்களில் ரொம்ப அழகான மேகஸ்தம்பங்களை கொடுத்தார். எத்தனை வருஷம் தெரியுமா? 40 ஆண்டுகள். அங்கேருந்து கிளம்புறாங்க, அதாவது அந்த செங்கடலை விட்டு மேலே ஏறுறாங்க,
ஏன்னா அதுக்கு முன்னாலேயே அந்த எகிப்தை விட்டு வெளியில் வந்த உடனே அவங்கள மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பம் வழி நடத்திட்டே போகுது. அவங்களுக்கு ஒரு நாள் வெயில் அடிக்கி, ஆனால் உள்ளுக்கு என்ன கிடையாது, வெப்பம் தாக்கலை. ஏன்னா ஒரு ஆடு மாடு கழுத குதிரை எல்லாத்துக்கும் ஏசி. அது மட்டும் இல்லை, ஏசிக்கு இன்னொரு ஆதாரம் சொல்கிறேன், போட்டிருக்கு வேதம் சொல்லுது என்னன்னா, நரகம் பயங்கரமான அக்கினி. நரகம் என்னது? பயங்கரமான அக்கினி கடல் அப்படின்னு வச்சுங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எதுங்க? பரலோகம் நல்ல குளிர்ச்சியான இடம். நான் நினைக்கிறேன் அங்கே ஆண்டவர் அழகான ஏசி போட்டு வச்சிருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே எந்த என்ன கிடையாது, வெப்பமே கிடையாது, நல்ல அழகாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணால் யாராவது ஏசி போடாமல் இருப்பாங்களா? அவன் பாருங்க உட்காந்துட்டு ஆராதனை பண்ணுறதா, துடைக்கிறதா, இதை பண்ணுறதா, ஐயா கத்து அப்படி இப்படின்ட்டு இருக்கிறான். ஆனால் எனக்கு இந்த வெளிச்சம் வந்துச்சு பாருங்க. நான் பார்த்தேன், ஆண்டவரே நீ 30 லட்சம் பேருக்கு 40 ஆண்டு கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு சின்ன விதத்தை கொடுக்குறது என்ன பெரிய விஷயமாக்கு? அவ்வளோதான். இந்த அறிவு வந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சிருங்க. இதுதான் அறிவு, இதுதான் விசுவாச அறிவு. ஒரு நாள் எமண்டையும் போய் எனக்கு அதை கூடியது ஒன்றும் கிடையாதுயா, என்னுடைய தேவனை ஆசீர்வதிப்பார், அவர் என் தேவையை சந்திப்பார். அந்த ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க, ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் என் தேவையை சந்திப்பார், அந்த விசுவாசம் ஏற்படணும். அப்போ எப்படிங்க அந்த விசுவாசம் வரும்? கர்த்தர் இன்னார் என்ற அறிவை உடையவர்களாக இருக்கணும். சீக்கிரம் எடுங்க, ஒரு சில வசனங்களுக்கு நம்ம போயிடுவோம். கடந்த வாரம் நம்ம இவரை பற்றி பார்த்தோம், அல்ல அது என்னது, ஈசாக்கை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வாரமும் ஒரு நபரை பற்றி பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி அறிவு ஒரு ஆளுக்குள்ள இருக்கும்போது அவங்களை அறியாமல் முன்னேற்றம் வந்துடும், ஆசீர்வாதம் வந்து. எடுங்க சங்கீதம் 105ஆம் அதிகாரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. 16ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் எனும் ஆதரவுகோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக கொண்டு விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களையும் அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாகவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாய் ஆக்கினான். நல்ல கவனிங்களேன், என்னது யோசேப்புடைய வாழ்க்கையிலே அநேகர் என்ன யோசிக்கிறாங்க? நான் நேற்று ஒரு சில காரியத்தை யோசித்தேன் இதை படிக்கும்போது. அநேக ஊழியக்காரர்கள் எப்படி விசுவாசியை காசு கொடுப்பாங்க, எப்படி விசுவாசியை காணி கொடுப்பாங்க, நம்ம பிழைக்கலான்னு பார்க்குறான். ஆனால் நான் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன், என்னென்னா நான் ஒன்றை கொடுக்க போகிறேன். என்னென்னா இவங்களை ஒன்றும் இல்லாத ஆட்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா அவர்களுக்கு காமிக்கும் போது இப்போ ஒன்றும் இல்லாத வந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வசனத்தை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, கர்த்தர் என் தேவை எல்லாத்தையும் என்ன செய்வார், சந்திப்பார். அப்போ அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்படி மக்கள்கிட்ட போய் காசு வாங்கலாம், நம்ம எப்படி ஆக்ஷன் பண்ணலாம், எப்படி இல்லைன்னு காமிக்கலாம், அப்படி காமிக்கிறான். ஆனால் நாங்கள் எப்படி காமிக்கிறோன்னா ஆண்டவராய் இயேசுவை ராஜாதி ராஜாவை காமிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்முடைய எல்லா தேவையிலையும் சந்திக்கிற தேவனா காமிக்கிறோம். வேதத்தை வந்து காமிக்க இப்போ மக்களுக்கு என்ன விசுவாசம் வருது அப்படின்னா கர்த்தரை குறித்த ஒரு அறிவு ஏற்படுது. இப்போ ஒன்றுமே இல்லாத ஆளுங்க ஆண்டவர் வந்து நிச்சயமாக என்னை ஆசீர்வதிக்க முடியும், அவர் என்னை உயர்த்த முடியும், நான் இந்த உலகத்தில் நல்லா இருப்பேன், இந்த ஊரில் நல்லா இருப்பேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ள ஏற்படுதுங்க. இங்கே பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, பாருங்க அவனை அந்த ராஜா வந்து ஆள் அனுப்பி கூப்பிட்றான். அவனை சிறைச்சாலையில் போட்டாங்க. அவனை பாருங்க அந்த யோசேப்பை கொண்டு 17 வயசில் கொண்டு போய் குழியில் போட்டாங்க. அவனுடைய அண்ணன்மார்கள் போட்டுட்டான். ஆனால் கடைசி என்னாச்சு, அவனை போய் மீதானியர் கையில் விற்று அங்கே பாருங்கள் இஸ்மாயிலவர்கள் கொண்டு போய் என்ன கொண்டு போகிறாங்க. மீதானியர்கள் வந்து அந்த இஸ்மாயிலவர்கள் எல்லாம் கொண்டு போய் பாருங்கள் எகிப்தில் போய் விற்கிறான். போத்திபார்ட்ட அங்கே போனால் கர்த்தர் கூட இருக்கிறார். இருந்தால் அந்த வீட்டை எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், செய்யலாம், ஆசீர்வதிக்கப்படுது. திரும்ப சிறைச்சாலையில் போய் போடுறாங்க. போட்டால் அவனுக்கு நிறைய பிரச்சனைகள். வேதம் சொல்லுது அங்கே அந்த நீங்கள் 105 பார்த்தீங்கன்னா அவன் பாருங்கள் 18ஆம் வசனத்தில் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. நல்ல குடிங்கள் ஒரு ஜெயிலுக்குள்ளே உள்ளே போட்டாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு யோசேப்பை ராஜா ஆள் அனுப்பி, ராஜாவுக்கு தேவை யார் தெரியுமா? ராஜாவுக்கு தேவை யார்? யோசேப்பு தேவைங்க. யோசேப்புக்கு ராஜா தேவையில்லை. கவனமாக இருக்கணும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. யோசேப்புக்கு ராஜா தேவையில்லைங்க, ஆனால் ராஜாவுக்கு யோசேப்பு தேவை. ஏன் தெரியுமா? எகிப்து தேசத்தில் இல்லாத எந்த மனுஷனுக்கும் இல்லாத ஒரு வெளிப்பாட்டின் அறிவு யோசேப்புக்கு இருந்துச்சு.
ராஜாவுக்கு இல்லாத ஒரு அறிவு, போத்திபாருக்கு இல்லாத ஒரு அறிவு, முழு எகிப்துக்கு மக்களுக்கு இல்லாத அறிவு, உலகத்துல எந்த மனுஷனுக்கும் இல்லாத அறிவு யோசேப்புக்கு இருந்துச்சு. என்ன அறிவுன்னு பாருங்க, அங்க வேதம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நல்ல கவனிங்களேன், அந்த வசனம் அவனை வந்து புடமிட்டுச்சான். வசனம் அவனை போதிக்குது. நீ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் போத்திபார் வீட்டுக்கு போறியா, அங்க நீ இப்படிதான் நடந்துக்கணும், நான் உன் கூட இருக்கிறேன், நீ இதை செஞ்சனா வாய்க்கும் செய்கிறான். விதவிதமான நினைக்கிறேன், போத்திபார் வீட்டில் விதவிதமான விவசாயங்களை பண்ணியிருப்பான். ஆடு மாடுகளை எப்படிலாம் பராமரிக்கின்ற ஐடியா கொடுத்துருந்துருப்பான். அங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலைக்காரர்களையும் அற்புதமாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய போத்திபாரையுடைய மனைவியும் எப்படி நடத்தணும், அவங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொண்டு சரியாக நடத்தினான். கடைசி பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, அவனை கொண்டு போய் திரும்ப சிறைச்சாலை போட்டாச்சு. இப்போ சிறைச்சாலையில் போட்டால் சிறைச்சாலை அதிகாரிகளே கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, தயவை கொடுக்குறாரு. சிறைச்சாலை அதிகாரிக்கு இல்லாத ஒரு அறிவை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. சிறைச்சாலை எப்படி நடத்தணும் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களங்க, நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி செய்யணுன்ற அந்த அறிவை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுப்பாரானால் அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாய் வாழ முடியும், வெற்றியை ஜெயிக்க முடியும். மனுஷன்றை போய் நீங்கள் கேட்டீங்கன்னா ஐடியா அப்புறம் தோற்று போயிடும். அங்கே எங்கேயும் குழப்பி உங்களை போட்டுருவான். இப்போ என்ன பண்ண, ஐடியா எங்கே கேட்கணும், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணுங்க. அங்கே வந்து பண்ணுறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ராஜா ஆள் அனுப்பி அவனை பாருங்க சொல்கிறான். ராஜா ஆள் அனுப்பி என்ன செய்கிறான், கட்டவளுக்கு ஏந்திரி கட்டவளுக்கு சொன்ன தெரியுமா, யோசேப்பு நிமித்தம் இவனுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்குது. தேவனுடைய பிள்ளையை நல்லா கவனிங்க, உங்கள்கிட்ட இயேசுநாதருக்கு லாபம் கிடையாதுங்க, அவர்கிட்ட தான் நமக்கு லாபம். மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி தாட்டில் வரணும். சபைக்கு வரும்போது ஐயோ நம்ம போலேனா, நம்ம சர்ச்சுக்கு போலேனா அது சபை எப்படி நடக்கும், யார் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டோம், அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாங்க. நீங்கள் இங்கே வரும்போது எப்படி வரணும்னா, கர்த்தர்கிட்ட எனக்கு ஒரு பெரிய லாபம் இருக்குது, நான் சர்ச்சுக்கு போனால் எனக்கு ஒரு லாபம் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இந்த வெளிச்சத்தில் நீங்கள் வருவீர்களானால் வெற்றி பெறுவீர்கள். யோசேப்பு நிமித்தம் ராஜாவுக்கு லாபமே தவிர ராஜா நிமித்தம் யோசேப்புக்கு எந்த லாபமும் கிடையவே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, யாராவது ஒரு முட்டாள் கூட போய் எந்த லாபம் இல்லாத கூட்டு வருவானா, அது சிறைச்சாலை கிடக்கிற ஒரு அடிமைங்க, ஒரு விலங்கு போட்டு கிடக்கிறான். கிட்டத்தட்ட 13 வருஷங்களாக கிட்டத்தட்ட அந்த ஊரில் இருக்கிறான், 13 வருஷம் சிறைச்சாலை கிடக்கிறான். அப்படி ஒரு ஆளை போய் ஒரு அடிமையை போய் ராஜா போய் கூட்டு வர்றான், அவனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா, கிடையாதுங்க. அவன் புத்திசாலி. ராஜா என்ன பண்ணான் தெரியுமா, வேதம் சொல்லுது, அவன் சொல்கிறான் பாருங்க ஆதியாகமத்தில், அங்கே கொண்டு வர்றாங்க, அவனை கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்து சிறைச்சாலை இருக்கிற ஆளை கொண்டு வந்து அவன் நல்லா கொண்டு வந்து அவனை விடுதலை ஆகி கொண்டு வந்து அவனை நல்லா குறிப்பாடி டெஸ்லாம் கொண்டு வந்து போட்டு சொல்கிறான். அவன் சொல்கிறான் பாருங்க, என்ன வேணும் ராஜாவே கேட்குறான். ராஜா தானே கேட்டிருக்கணும், அப்பா உனக்கு என்ன வேணும் கேட்டிருக்கமா இல்லையா. நீங்கள் வேதத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ராஜா பெரியாளா யோசேப்பு பெரியாளா நீ கேட்டிங்கன்னா ராஜா தானே பெரியாள். ராஜா கேட்டிருக்கணும், என்ன கேட்டிருக்கணும், அப்பா உனக்கு என்ன வேணும் கேட்டிருக்கணும். ஆனால் இவன் கேட்குறான், என்னை எதுக்கு நீங்கள் கூட்டு வந்து கேட்குறான், என்னை எதுக்கு கூட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், உன்னிட்டு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை தீரணியா சொல்கிறான். என்ன பிரச்சனை சொல்கிறான் பாருங்க, அவனுடைய சொப்பனத்தை சொல்கிறான். இந்த மாதிரி 7 பசுமாடு வந்துச்சு, 7 கதிர் வந்துச்சு, எல்லாத்தையும் இப்படி இன்னொரு அடுத்து 7 பசுமாடு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருச்சு, எல்லாம் போச்சுன்றான். இருக்கிற எய்த்தில் கூடிய அத்தனை ஞானிகள்ட்டையும் கட்டுப்பாட்டா ஒன்றும் நடக்கலை. இவன் சொல்கிறான், அந்த 7 பசுமாடு 7 வருஷம், அந்த 7 கதிர்கள் 7 வருஷம், அடுத்து திரும்ப இன்னொரு 7 மாடு வரப்போகுது, வந்து செழிப்பான அந்த காலத்தை அழிச்சு போட்டுரும், அடுத்து அந்த கதிர் 7 வறட்சியான கதிர் வரப்போகுது அழிச்சு போட்டுரும். அவன் சொல்கிறான், எனக்கு என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்குறான். உடனே சொல்கிறான் பாருங்க, நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளையிலே, உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் இல்லாத ஒரு அறிவு யோசேப்புக்கு இருந்துச்சுங்க. அதனால தான் ராஜா ஆள் அனுப்பி இவனை கொண்டு வந்து இவனை கேட்குறான், நான் என்ன செய்யணும் சொல்லுப்பா, இத்தனை மந்திரிகள், இத்தனை இவ்வளவு படிச்சவன் இருக்கிறான், இவ்வளோ பேருக்கு நான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறேன், ஒருத்தன் கூட அதுக்கு சரியா ஆன்சர் பண்ண மாட்டான். நீ உனக்கு சொன்ன நீ ஒரு ஐடியா கொடு. யார்கிட்ட கேட்குற ஐடியா அடிமைகிட்ட கேட்குறாங்க. அடிமை, ஒரு சாதாரண அடிமை 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கி கொண்டு வந்த ஒரு அடிமைகிட்ட கேட்குறான், ஐடியா கேட்குறான். என்னன்னா நீ சொல்லு அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், 7 வருஷத்தில் உன் நாடு செழிப்பாக இருக்கும். உன் நாடு மட்டும் இல்லை, எல்லா உலகம் முழுவதுமே செழிப்பாக இருக்கும். ஆனால் அவனுக்கு இந்த செழிப்பை எப்படி பயன்படுத்துன்னு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த செழிப்பை எப்படி பயன்படுத்தணும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்றான். சில நேரங்களில் மக்களுக்கு பணம் வந்தோடனே பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுற அறிவில் போயிது பாருங்க, உலகத்தாலாம் அப்படி தான் இருக்கிறான். ஆனால் நம்மகிட்ட பணம் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கையாளன்ற அறிவை தேவன் நம்ம கொடுக்குறாருங்க. இங்கே என்ன பண்ண யோசேப்பு சொல்கிறான், நீர் வந்து
அடுத்த 7 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பெரிய பயங்கரமான பஞ்சம் வரப்போகுது. அது 7 வருஷம் இருக்க போகுது. அது நாட்டை மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பாதிக்க போகுது. நீ என்ன செய்ய போறான்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், அதுக்கு நீ ஆன்சரை சொல்லுப்பாங்கிறான். அவன் சொல்கிறான், அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அவன் சொல்கிறான், தேவ ஆவியை பெற்ற நீ தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ராஜா விட்டு, நான் மீண்டும் சொல்கிறேங்க, ராஜா விட்டு யோசேப்புக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் யோசேப்பை விட்டு ராஜாக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதுக்கும் ஒரு லாபம் இருக்குங்க. அந்த லாபத்தில் என்னன்னா அவன் சொல்கிறான், அடுத்த 7 வருஷத்தில் நீ பட்னியில் கிடந்து நீயும் உன் ஜனங்களுக்கு சாகாதபடிக்கு அங்கங்கே குடோன்லாம் கட்டி வை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு யாரை அதிகாரியாக போடலாம் யோசிக்கிறான். சொல்கிறான் பாரு, அதுக்கு நீ தான் அதிகாரின்ட்டான். நீ தான் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். நாடு முழுவதுக்கும் எகிப்து முழுவதுக்கு ஒரு அதிகாரி. அவன் சொல்கிறான், சாப்பாடு மட்டும் தான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன், உன்னுடைய அதிகாரம் இல்லாமல் ஒருத்தன் கையகால கூட அசைக்கூடான்றான். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறான். நல்ல கவனிங்க, தேவ அறிவை, தேவனை குறித்த ஒரு அறிவை பெற்றுக்கொண்ட யோசேப்பு எவ்வளவு அற்புதமாக அந்த 7 ஆண்டை கையாண்டான். அடுத்த இன்னொரு 7 ஆண்டு வருதுங்க. இந்த 14 வருஷத்துல அவன் கையாண்ட விதம் அந்த நாட்டையும் அந்த மக்களையும், அது மட்டும் இல்லாமல் அந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் அங்கே வர்றான். அதில் தான் பாருங்க, அந்த யோசேப்புடைய சகோதரர்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் வர்றான். எல்லா பேருக்கும் அவன் சொல்கிறான் பாருங்க, ஜீவரட்சணையும் செய்யும்படி தேவன் உங்களுக்கு முன்னால் என்ன செய்தாரேனே அனுப்பினார். நான் மட்டும் எகிப்துக்கு வரலைன்னா உலகமே அழிஞ்சிருக்குண்டான்றான். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. ஒரு யோசேப்பு. நல்லா கவனிச்சுங்க. அப்போ என்ன விஷயம்னா, தேவனை குறித்த ஒரு அறிவு, கர்த்தர் இன்னார்ன்ற அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமே, ஆனால் அவருடைய திட்டங்களையும் அவருடைய சரியான வழிநடத்துதலையும் அவன் ஒவ்வொரு காரியங்களையும் அவனால் நிதானமாய் செய்ய முடியும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு கூட நீங்கள் வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம், குடும்பம் நடத்தலாம். ஏதோ ஒரு மனுஷனுடைய ஆலோசனைப்படி போயிடக்கூடாது. திரும்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் போவீர்களானால் ஒரு நாளும் நீங்கள் தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு நாள் நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. யோசேப்பு சொல்கிறான் பாருங்க, அந்த 7 வருஷங்களை சேமித்து வைக்கிறான். அடுத்த 7 வருஷங்களில் எல்லா நாடும் பஞ்சம் வந்திருக்கு, எகிப்துக்கும் வந்திருக்கு. ஆனால் எகிப்தில் இருக்க ஒருத்தையும் கூட பட்னியாக நிற்கலைங்க. மற்ற எல்லா நாடுகாரும் பட்னியாக இருக்கிறான். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு யோசேப்பு. அந்த யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் எகிப்தை மட்டும் இல்லாமல் முழு உலகத்தையும் போஷிக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு அடிமை மனுஷனை தேவன் அறிவாளியாக மாற்றினார். என்ன அறிவுனா, கர்த்தர் இன்னார்ன்ற அறிகிற அறிவு. பாருங்க, அமெரிக்கா தேசத்திலே பாருங்க, இந்த யோசேப்பை மாதிரி சில நல்ல மக்கள், தேவனை குறித்த அறிவுள்ள மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க இல்லையா? பாருங்க, ஜார்ஜ் வாஷிங்டன் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி. அவர் பாருங்க அமெரிக்க ஆப்பிரிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு நீக்குரோ இனத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணாராம் பாருங்க, அவங்க ஆக்சுவலாக இந்த நீக்குரோக்களை பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்காரங்க வீட்டில் பாருங்க, அந்த மாடு மேய்ப்பாங்க, விவசாயங்களை பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் தொழில் பண்ணுவாங்களாம். அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போகிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். உடனே அங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்கார அம்மா அந்த அம்மா என்ன பண்ணா பாருங்க, யாரும் இவங்க படிக்க அனுப்புறது கிடையாது, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்களாம். இந்த நீக்குரோக்கள்னாவே அவங்க யாரும் ஸ்கூல் போகக்கூடாது. அந்த மாதிரி அவங்களுக்கு தனி ஸ்கூல் கிடையாது, எல்லாமே இருக்காது. ஏதோ பாருங்க, இந்த இவரை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு இந்நாள் மேலே ஏதோ ஒரு இறக்கம் அந்த வெள்ளைக்கார அம்மாவுக்கு. உடனே கூப்பிட்டு டெய்லி பாருங்கலாம் சொல்லி கொடுத்தாங்க. இங்கிலீஷில் மற்ற எழுத்துக்களுக்கெல்லாம் எல்லாம் பாடலாம் நடத்துனாங்களாம். உடனே வீட்டிலே வச்சு ஸ்கூலு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்லா படிச்சிட்டாரு. படித்தா பாருங்க, ஒரு நாள் கழிச்சு இவர் பாருங்க, இந்த சுண்டக்கடலை இருக்கு பாருங்க, அதாவது என்னது வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விவசாய விஞ்ஞானி விவசாயத்தை சார்ந்து ஏதோ பண்ணுறாரு. பார்த்துட்டு வாங்கினா அந்த அந்த வேர்க்கடலை மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட பொருட்களை கண்டுபிடிச்சாராம். புதுசாக பாருங்க, நல்ல உணவுப் பொருட்கள், அதுலேருந்து நல்ல ஜூஸு, அதுலேருந்து என்னென்னமோ கண்டுபிடிக்கிறார், நிறையா கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் சொல்கிறாங்க பாருங்க, அவர் நல்ல பெயிண்டிங் இதெல்லாம் கண்டுபிடிச்சாராம். கண்டுபிடிச்சோன்னா அந்த நாட்களில் இருந்த பெரிய ஒரு பணக்காரர் தான் பாருங்க போர்டு, இந்த ஃபோர்டு கார் இப்போ வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஃபோர்டு, ஹென்ரி போர்டு. அவர் தான் இந்த ஃபோர்டு காருடைய ஓனர், ஆரம்பித்தவர் அவர் தான். அவர் என்ன பண்ணார், அந்த காலங்களில் வாழ்ந்தவர். அவர் சொன்னாரா, நேராக நீங்கள் ஜார்ஜ் வாஷிங்டன் பாருங்க, நீங்கள் வாங்க ஜார்ஜ் வாஷிங்டன், நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறேன், உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, உங்களால் நல்ல கடவுள் உங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்கிறாரு, ஏங்கண்ணா வந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்துறேன், 1 லட்சம் கொடுத்துறேன். இவர் சொன்னாராம், கடவுள் எனக்கு கொடுத்த அறிவை உங்கள்கிட்ட நான் விற்க நான் ரெடி இல்லை, நல்ல கவனிங்க, நானே சுயமாக இந்த தொழில் ஆரம்பிக்க போகிறேன், செய்ய போகிறேன்
அப்படின்னு ஆரம்பிச்சாராம். ஆரம்பிச்சா பாருங்க, இவருடைய பொருட்கள் நல்ல அருமையான விலைக்கு விற்கிது, போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சொல்கிறாங்க உலக அமெரிக்காவில் இவருடைய பேரில் பெரிய பெரிய ஸ்கூலு, காலேஜஸ், பெரிய யூனிவர்சிட்டி, பெரிய பெரிய நிறுவனங்கள் இவருடைய பேரில் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க இவருடைய அந்த ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனுக்கு சொல்கிறாங்க பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் அவருடைய ஃபவுண்டேஷனில் இருக்குதான் பாருங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கர்த்தரை குறித்த ஒரு அறிவுள்ள ஒரு மனுஷன் அந்த தொழிலை அவருடைய அறிவின்படியே செய்கிறான். நல்லா கவனிச்சுங்க. அந்த விவசாயத்தை ஒரு வேர்க்கடலை நீங்கள் என்ன பண்ணிட முடியும்? வேர்க்கடலை மறுக்க முடியும், அவிக்க முடியும், அதை சாப்பிட முடியும். அதுக்கு மேலே நமக்கு ஏதாவது தெரியுதா? ஆனால் அந்த ஆளுக்கு பாருங்க ஒரு அறிவை கடவுள் கொடுத்து 100க்கு மேற்பட்ட பொருள் கண்டுபிடிச்சாராம் பாருங்க. அவ்வளவு ஒரு பெரிய சேல்ஸ். நான் சொல்கிறேன், இன்னைக்கும் கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை குறித்த ஒரு அறிவு, அந்த வெளிச்சம் இருக்குமானால் இங்கே இருக்கக்கூடிய யாரும் ஒரு நாள் ஏழையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு நாளும் ஒருத்தர் யார்டையும் போய் கையேந்தி நிற்கின்ற அவசியம் ஏற்படாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் செய்கிற தொழிலையே இன்னும் எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செய்யலாம், எப்படி செஞ்சால் அது டெவலப் ஆகும், இந்த அறிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அவைமெண்டெல்லாம் போடலாம் விட்டுருங்க. உட்காந்து ஒழுங்காக பைபிளை படிங்க. உட்காந்து இதை படிக்க ஆரம்பிங்க. படிக்க ஆரம்பித்து நல்ல வசனத்தை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எதை எப்படி செய்யலான்ற அறிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா கர்த்தர் இன்னார் என்ற அறிகிற அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள அடுத்து உங்கள் தொழிலை குறித்த அறிவு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். டக்கு டக்குன்னு கிடைக்குங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் சீக்கிரம் எடுங்க. அதை ரெண்டு வசனம் வாசம் முடிச்சு 26ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், 29ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். எப்படி சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்கள்லாம் சர்ச்சில் அப்படி உட்காந்துருக்கிறீங்களே, யாராவது ரொம்ப புத்திசாலின்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள்லாம் பெரிய ஞானின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி இல்லையே. அப்படி தான் சொல்கிறாரு. சொல்கிறாரு அப்படிலாம் இல்லையே. அநேகர் இல்லை, வல்லவர் அநேகர் இல்லை. என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் தான் பெரிய ஆள், எனக்கு எவ்வளோ அது இருக்கு அப்படின்னு ஏதாவது உங்களை சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் என்னது வல்லவர் அநேகர் பாருங்க இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. யாராவது சபைக்கு வந்தவங்க, நான் வரும்போதே ஒரு 2-3 கோடி கொண்டு வந்தேன், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறார் பாருங்க, முடியாது. அவர் சொல்கிறாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டார். உங்களை பார்த்தா அநேகர் சொல்லியிருப்பான், லூசு போயிடாமன் எல்லாம் ஒன்றும் தேர மாட்டானா, திட்டிருப்பான் உங்களை யாராவது. ஆனால் இந்த லூஸை எடுத்து ஞானியாக மாத்துறாரு பாருங்க. எத்தனை பேர் நம்ம திட்டு வாங்கியிருப்பாங்க. நானே வாங்கியிருக்கேன். ஒரு நாள் பாருங்க, இந்த சுவிசேஷத்தை சொல்கிறக்கா போயிட்டு இருந்தேன். மரமாக சொல்லுது மாடியிலேருந்து, லூஸு போகுது பாரு லூஸு அப்படின்ட்டு. அந்த அம்மா போய் நீ பார்த்துச்சு நான் பயந்து போயிடும். லூஸு எவ்வளோ பெரிய வேலை செய்து பாருங்க. கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாய் லூசாய் தோன்றுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. நல்ல பாருங்க, அந்த வசனம் சொல்லுறாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுனுகளை வெட்கப்படுத்தும்படி. நான் தான் பெரிய ஆளு, நான் தான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன் சொன்னாலுங்கல்ல, அவனை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை பாருங்க. என்னால் அதை செய்ய முடியாதுன்னு சொன்ன ஒரு ஆளை எடுத்து சொல்றாரு, வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி. நான் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும், என்னால் தான் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற ஆட்களை வெட்கப்படுத்தும்படி சொல்றாரு பாருங்க. வெட்கப்படுத்தும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எப்படி சொல்றாரு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என்ன சொல்றாரு? உள்ளவைகளை அவமாக்கும்படி, நான் தான் பெரிய ஆளு, நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன் பேசுகிற மத்தியிலே உலகத்தில் இழிவானவைகளை, ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஆளு, ரொம்ப கேவலமானு சொல்ல பேசப்பட்ட அப்படிப்பட்ட உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். அடுத்து சொல்றாரு பாருங்க, இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும். சில நேரங்களில் சில சொந்தக்காரன், இவன்லாம் ஒரு ஆளாயா, இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்ட ஒரு மனுஷனை தேவன் என்ன பண்றாரா பாருங்க, இப்படி சொல்றாரு பாருங்களேன். அதாவது அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். சொல்றான், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு ஒருத்தன் கூட எனக்கு முன்னால் மேன்பாராட்டக்கூடாது. ஏன்னா இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் பலவீனமானவைகளையும் பைத்தியமானவைகளையும் நான் தெரிந்திருக்கிறேன். ஏன்னா உன்னை வெட்கப்படுத்துறதுக்கு தான் நான் இதை செஞ்சிருக்கிறேன்.
உன்னுடைய ஐம்புலன்கள், அறிவும், படிப்பும், பணமும், இதை பண்ணிடும் அதை பண்ணிடும் நினைக்கிறீ இல்லையா? அதை தாண்டி நான் தான் இந்த மக்களை ஆசிரியக்கிறேன்றதை இந்த மக்கள், உலக மக்கள் அறிந்து கொள்ளும்படி நான் செய்கிறேன். நம்முடைய தேவன் அப்படிதான் கொண்டு வந்து பாருங்க. அந்த பாருங்க, அந்த படியை நீங்கள் அவராலே பாருங்க சொல்றாரு பாருங்க, அந்த படியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுடன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நல்ல கவனிங்க, இதுதாங்க அறிவு. அவர்தான் ஞானம், அவர்தான் என் நீதி, அவர்தான் என் பரிசுத்தம். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா, நான் ஆசீர்வதிக்கப்படுறேன்னா அதுக்கு முழு காரணம் கர்த்தர் தான். நான் சொல்றேங்க, இன்னைக்கு நான் கார் வச்சிருக்கிறேன், இதெல்லாம் வச்சிருக்கேன்னா எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு தான், எனக்கு கிடையாது. அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். அவர் தான் அதுக்கு எல்லாத்தையும் காரணம். இன்னைக்கு ஏசியில் நின்று பிரசங்கம் பண்ணனா அவர் தான் காரணங்க. எனக்கு என்ன அறிவு இருக்குன்னா, எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியாது நம்புறேன். நான் 100% நம்புறேன் அவரால் முடியும். எவனா இதை செய்ய முடியாதுன்னா இவர் செஞ்சிருவார், எனக்கு தெரியும். செஞ்சிருவார் ஈஸியா, அவ்வளோதான். அவரை விட பெரிய இந்த உலகத்தில் யார் இருக்கா? சிம்பிள் விசுவாசங்க இது. அநேகர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியும். எத்தனை லட்சம், எத்தனை கோடியில் எதை வேணாலும் இவரால் சந்திக்க முடியும். இந்த வெளிச்சம் மட்டும் வந்துருச்சுன்னா ஒரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய யாரும் ஏழையா இருக்க போவது இல்லவே இல்லை. ஒரு நாள் முட்டாள எந்த ஒரு அறிவிலாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா யோசேப்பை மாதிரி இந்த நாட்களிலே தேவனோடு கூட பழகுங்கள். அன்னைக்கு பேதுரு சொன்னான், கத்தரை வச்சான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. நல்ல வேதத்தை எடுத்து படிங்க, ஜெபம் ஆரம்பிங்க, கத்தரை துதிக்க ஆரம்பிங்க. நிறைய ஐடியாவை கடவுள் கொடுப்பாருங்க. நிறைய நீங்கள் செய்கிற தொழில்களா, வியாபாரங்களா, சில நேரங்களில் எப்படி செய்ய போகிறோன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் கத்தர் ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாருன்னா போதும், பெரிய காரியங்கள் நடத்துகிறோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், என்ன எப்படியெல்லாம் பண்ணணும். நான் சொல்கிறேன், கத்தர் இன்னார்ன்ற அறிவை பெற்றுக்கொள்ளும் போது செழிப்பு நம்முடைய பங்காக மாறுகிறது. செழிப்பு கொடுக்குற தேவன் இருக்கிறதுனால ஒரு நாளும் ஒரு குறைவும் ஏற்படாது. தாவீது சொன்னா, கத்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்டினியாக இருக்கும். கத்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சகல நன்மையினால் தேவனை நிரப்புவார். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல காலை வேளையை நீர் ஆசீர்வதித்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கத்தர் இன்னார் என்று அறிகிற அறிவு எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாட்களிலே செழிப்பை கொண்டு வருகிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மக்களுடைய வாழ்க்கையில் கூடிய எல்லா விதமான பண பிரச்சனைகள் நீங்கி போகட்டும். ஆமாண்டவரே, இந்த நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கட்டளையிடுவீராக. பிள்ளைகள் செய்கிற தொழில்களை, வியாபாரங்களை, விவசாயங்களை, ஆடு மாடுகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இந்த உலக மக்களுக்கு எங்களை நீர் ஒரு பதிலாய் வைத்திருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோசேப்பை போல இந்த நாட்களை நாங்கள் கர்த்தர் இன்னார் என்ற அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு இந்த உலக மக்களுக்கு எங்களை நீர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறபடியா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் செய்யறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.